நிறைய இருக்கு. வரும்போது பாப்போம் அப்படி. இல்ல நிறைய பேசுறாங்க. எனக்கு இங்க ஸ்ரீலங்கால இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் கார்த்திக் சுப்ராஜை மீட் பண்ணி பேசியிருந்தீங்க. அதுக்கு முதல்ல வெங்கட் பிரபு, ஆமா வைபவ் அவங்களோட எல்லாம் ஒரு மீட்டப் மாதிரி ஒன்று பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு எதாவது இருக்கா? என்னன்னா இப்போ நமக்கு அதான் சினிமா தான் நமக்கு உலகம் அப்படின்னு ஆயிடுச்சு. ம் இங்க இருக்கிற நிறைய பேரோட எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ், நிறைய ஆக்டர்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு கொலாபரேஷனும் நமக்கு தேவை. ஓகே. நமக்கு என்னைக்குனாலும் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் லைஃப்பில். ம் என்னைக்குனாலும் நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போக தான் போகிறோம். அப்போது நாங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக நிற்க வேண்டிய தேவை கிடையாது. ம் எல்லாருமே நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் வந்துடுவாங்க. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இதுதான் நான் நம்புறது. எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ம் அதுக்கு நம்ம தயாராக இருந்தால் ஓகேங்கிறது தான். ஓகே. ஸோ அடுத்த படங்களும் சரி, அடுத்தடுத்த லைனப்பும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அடுத்து படமாக சிங்களத்தில் ஒரு 2-3 படம் பண்ணுற மாதிரியான பேச்சுகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்னும் 2 டிவி சீரீஸ் பேசிகிட்டு இருக்காங்க அது சிங்களத்தில். இப்போது எனக்கு என்ன தேவைன்னா, அதிகமான பார்வையாளர்களும் அதிகமாக நமக்கு இப்போ சிங்கள ஆடியன்ஸ் நமக்கு வந்து நம்மளை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க த்ரூ 12 லாங்குவேஜில் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. முதல்ல நாங்கள் அதிரன் அந்தோனி ஸ்ட்ரைட் தமிழாக இருந்துச்சு, நாங்கள் சிங்கள டப் பண்ணோம். இனி சிங்களத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு படம் பண்ணலாம், அது தமிழ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு நாளைக்கே நான் அமெரிக்கா போனேன்னா வில் ஸ்மித், டாம் க்ரூஸோட ஒரு படம் நடிக்கலாம். நான் வந்து சைனா போனேன்னா நடிக்கலாம். நான் வந்து இப்போது டர்க்கிஷ் போனேன்னா அங்கே இருக்கிற ஜான் யமுனா அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணலாம். இப்போது எதுவுமே எங்கே வேணாலும். ஆனால் நமக்கு மனசுக்கு சந்தோஷமா, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோமா, இவ்வளோ போதும். இதுதான் என்னோட தியரி. இது பண்ணணும் அது பண்ணணும் அவ்வளோ பெரிய ஆள். எது சந்தோஷம்னு கேட்டால் சந்தோஷம். இப்போ நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருப்போம். இப்படி செகண்ட்ஸில் நம்ம வேறு ஏதாவது ஒரு திங்கிங் போயிடுவோம். ஆமாம். அது எனக்கு தெரில. எனக்கு நிம்மதி இருந்தால் ஓகே அப்படிங்கிறது மட்டும்தான்.